வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பரோட்டா ரோல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட செஞ்சு கொடுத்து விடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் தயிர் எடுத்துக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூட உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பன்னீரையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பன்னீரை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா பன்னீருக்குள்ளே இறங்கும். இது அப்படியே அரை மணி நேரம் தனியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ப்ளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். பூண்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வணக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நான். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுறோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடுறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சுருளாக வணங்கி வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 குடமிளகாவை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். அவ்வளோதான், இந்த மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்க பன்னீர் இருக்கு இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுறோம். இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும் அடுப்பு. இந்த மசாலா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி அகலமான பேனாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு சீக்கிரமாக சுண்டிடும் தண்ணியெல்லாம். இந்த பன்னீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. இந்த தண்ணி மட்டும் சுண்டுனா போதும். அந்த ஹீட்லேயே பன்னீரும் நம்மளுக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இது எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த மசாலா பன்னீரோட மசாலாவோட மட்டும் இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளி குடமிளகாய் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இப்போ நம்ம ரோலில் வைக்க வேண்டிய ஸ்டஃபிங், பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு தோசை பேன் வச்சுட்டு ஒரு ரெடிமேட் பரோட்டாவை நம்ம இந்த மாதிரி அடுப்பில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி எடுத்து வச்சுக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு பரோட்டா கிடைக்கலன்னா சப்பாத்தி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பரோட்டா நல்லா ரெடி ஆகிருக்கு. இந்த பரோட்டாவை நம்ம ஃபுட் ரேப் பண்ணுற ஒரு பேப்பரில் வச்சுக்கிறோம். இப்போ ஃபுட் ரேப் பண்ணுறதுக்குனே ஆன்லைனில் நம்மளுக்கு ஈஸியாக இந்த பேப்பர் கிடைக்குது. அதுக்குள்ளே இந்த பரோட்டாவுக்குள்ளே இந்த பன்னீரை நம்ம இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு மயனைஸ் சாஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு டொமேட்டோ கெச்சப்பை சும்மா கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அப்படியே அந்த பரோட்டாவை 2 பக்கமும் இந்த மாதிரி அழகாக ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணிவிட்டு நம்ம ரேப் பண்ண வேண்டிய பேப்பரில் அகலவாக்கில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீளவாக்கில் ஒரு டைம் மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியிலையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி இந்த சைடு இருந்தும் ஃபோல்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், நம்ம பன்னீர் பரோட்டா ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.